சார், மேகதாது அணைனா என்ன? தமிழ்நாடு கர்நாடகா பார்டர்ல காவிரி ஆறு வரப்போ அது ஒரு குறுகிய இடத்துல, அதாவது கார்ஜ்னு சொல்லுவாங்க, அது பேர் மேகதாடு கார்ஜ். மேகதாடு ஏன் இப்ப ஃபேமஸ்னா, கர்நாடக அரசு மேகதாடு அந்த இடத்துல ஒரு டேம் போடுறோம் நாங்க அப்படின்னு ஒரு 50 வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ தீவிரமா சொல்றாங்க. அவங்க ஊர்ல டேம் கட்டுறதுல நமக்கு என்ன பிரச்சனை? தமிழ்நாட்டுல 8 கோடி மக்கள் இருக்கிறாங்க. இந்த 8 கோடி மக்கள்ல கிட்டத்தட்ட 5.5 கோடி மக்கள் காவிரி நம்பி இருக்கிறாங்க. அதுல கிட்டத்தட்ட 40 லட்சம் விவசாயிகள். மேட்டூர் டேம்ல 96 TMCல 40 TMC தான் இருக்கு. அந்த 40 TMCயும் குடிக்கிறதுக்கு நம்ம வச்சிருக்கிறோம். காவிரி டெல்டால குருவை, சம்பா, காலடி மூணுமே நம்ம கல்டிவேட் பண்றோம். இப்போ குருவை சீசன்ல லாஸ்ட் 7 இயர்ஸ்ல 6 இயர்ஸ் கரெக்டா ஜூன் 12 மேட்டூர் டேம் திறந்து விட்டு இருக்கிறோம் குருவை கல்டிவேஷன். இந்த வருஷம் திறக்க முடியல, ஏன்னா தண்ணி இல்ல. மேகதாது டேம் கட்டினாங்கன்னா சுத்தமா ஒரு சொட்டு குடிக்கிறது கூட தண்ணி வராது. அப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லல்ல? எனக்கு என்ன பிரச்சனை, எனக்கு என்ன பாதிப்பு? நீங்க கோயம்புத்தூர்ல இருக்கலாம், கன்னியாகுமரியில இருக்கலாம், பாண்டிச்சேரியில இருக்கலாம், இங்க ஒன்னா இருக்கலாம், சென்னையில கூட இருக்கலாம். இயற்கை கொடுத்த மிகப்பெரிய வரம் என்பது காவிரி டெல்டா. ஆயிரம் ஆண்டுகள் நமக்கு இதற்கு முன்பு உணவளித்தது. இனி ஆயிரம் ஆண்டுகள் நம் வருங்கால சந்ததியினருக்கு அந்த மண் உணவளிக்க வேண்டும். இப்போ அதுல திடீர்னு ஒரு டேம் கட்டணும்னா உங்களுக்கு உணவு கிடைக்காது, ஃபுட் செக்யூரிட்டி வரும். அது இல்லாம குடிநீர் இல்லாம இருக்க முடியாது. சென்னையில குடிநீர் பிரச்சனைனா காவிரி, மதுரையில குடிநீர் பிரச்சனைனா காவிரி, சேலம், திருச்சி, டெல்டா எல்லா இடத்துலையும் காவிரியை நம்பிதான் நம்ம இருக்கிறோம். அது இல்லாம இப்போ யூஎன்ல climate change, global warming, super El Nino expert. This year is going to be one of the warmest years and we are going to have a severe water shortage. இந்த காவிரினால மிகப்பெரிய அளவுல நமக்கு பாதிப்பு இருக்கு. குறிப்பா இளைஞர்கள் நீங்க பாதிக்கப்படுவீங்க. everyone will be. இதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும்? உங்ககிட்ட நாங்க எதிர்பார்க்கறது இதை அழுத்தம் கொடுங்க, இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க, வெளியில கொண்டு வாங்க, இதுல ரீல்ஸ் போடுங்க, பதிவு போடுங்க, ட்விட்டர்ல, சோசியல் மீடியால ஷேர் பண்ணுங்க, ஒரு அவேர்னஸ் கொண்டு வாங்க. நீங்க எல்லாம் சோசியல் மீடியா மூலமா ஒரு ஆட்சி மாற்றத்தையே நீங்க கொண்டு வந்தீங்க. நிச்சயமா இந்த மேகதாது அணை தடுக்கிறதுக்கு உங்களால உறுதியா முடியும். இது தடுத்தே ஆக வேண்டும். இது தடுத்தாதான் தமிழ்நாட்டு மக்கள் வரும் காலத்துல சுயமரியாதையோடு வாழ முடியும். சார், வீடியோ ஆரம்பிக்கிறப்போ ஒரு புரியுது. கர்நாடகாவில் மேகதாது அணை கட்டினாங்கன்னா தமிழ்நாடு மக்கள்